ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் படமா ரிலீஸ் ஆன KO அதாவது நாக் அவுட் அப்படிங்கிற படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையாவே நல்ல அருமையான கதை. இதுக்கு முன்னாடி பார்த்த ஹேவாக் படமா இருக்கட்டும், வொர்க்கிங் மேன் படமா இருக்கட்டும், அதுல எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம ஆக்ஷன் பார்த்தோமோ அதே அளவுக்கு இதுலயும் ஆக்ஷன் காட்சிகள் கொட்டி கிடக்குது. இப்ப படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய MMA ஃபைட்டரா இருக்கக்கூடிய நம்ம கதையோட ஹீரோ கடைசியா இவன் கலந்துகிட்ட ஒரு சண்டை போட்டியில இவனோட அதிகப்படியான கோவத்தின் காரணமா ஆப்பனண்ட்ட அடிச்சே கொன்னுட்டாங்க. தான் பண்ணது தப்புங்கிற விஷயம் புரிஞ்சு அந்த ஃபீல்ட விட்டே வெளியில வந்த 2 வருடங்களுக்கு மேல கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை பண்ணி தன்னோட வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கான். அப்பதான் திடீர்னு ஒரு நாள் ரிங்குக்குள்ள வச்சு நம்ம ஹீரோ ஒரு ஆப்பனண்டால போட்டுதல் இருப்பான்ல, அந்த ஆளோட பொண்டாட்டி ஹீரோ கிட்ட உதவி கேட்டு வராங்க. என்னன்னு, என் பையன் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு சின்ன சிட்டிக்குள்ள மாட்டிட்டான், அவன் இப்ப ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல இருக்கான், நீ தான் எப்படியாச்சும் அவனை காப்பாத்தி கொடுக்கணும், முடியாதுன்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா அவனோட அப்பாவை நீ கொண்டிருக்க, சோ அந்த கடனுக்காக என் பையனை நீ காப்பாத்தி கொடுக்கணும்னு அந்த அம்மா ஒரு பெரிய குண்டை தூக்கி ஹீரோ மேல போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, உண்மையாவே ஹீரோ அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சானா, அந்த தேடல் பயணத்துல ஹீரோவுக்கு என்னென்ன பஞ்சாயத்தெல்லாம் வருதுங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. மறக்காம உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு வீடியோ கலெக்ட் பண்ணிட்டு இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிக்கும். அப்படியே இன்னைக்கான விடுகதைக்குள்ள போலாமா? பன்னுல தண்ணீர் ஊத்துனா என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்சர் தான். பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி வாங்க இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓப்பனிங் சீன்லயே ஒரு MMA ஃபைட் போயிட்டு இருக்கு. அதுல ஒரு ஆளா தான் நம்ம கதையோட ஹீரோ இருக்கான். ஹீரோவோட ஆப்பனண்டா உடம்பு ஃபுல்லா டாட்டூவோட மைக்கேல்னு ஒரு ஆளு சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆக்சுவலா இப்ப சண்டை கடைசி ரவுண்டுக்கு வந்துருச்சு. உண்மையை சொல்லணும்னா ஹீரோ ஆரம்பத்துல இருந்து அடி மேல அடி வாங்கிட்டே இருப்பான். ஆப்பனண்டால ஹீரோவை விட 5 பாயிண்ட் அதிகமா இருக்கான். சோ இப்ப ஹீரோ 6 பாயிண்ட் எடுத்தா மட்டும்தான் இவனால இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். சோ அதனால ஒரு சின்ன தந்திரமா ஆப்பனண்ட் அசந்த நேரத்துல காலை பிடிச்சு வரலான்னு பார்த்தா அவன் நம்ம ஹீரோ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அந்த கிடுக்குப்படியை விட்டு நம்ம தலைவன் வெளியில வந்துட்டான். கூடவே காலை வச்சு ஆப்பனண்ட்ட தட்டி விடுவான். அவன் டைவர்ட் ஆகிற அந்த சின்ன கேப்ல கைய மடக்கி டைரக்டா மூஞ்சலியே ஒரு குத்த. இதுலயே இந்த ஆப்பனண்ட்டுக்கு பயங்கரமா அடிபட்டுரும். சோ வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கிற மாதிரி ஹீரோவுக்கு கைய நீட்டுவாங்க. ஆனா நம்மால அதையெல்லாம் கேட்காம இந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிற வெறியால வேகமா ஓடி வந்து முட்டிக்கால வச்சு மூஞ்சலியே ஒரு எத்து. ஒரு பக்க கண்ணத்துல பயங்கரமான காயம், ரத்தமான ரத்தம் போயிட்டு இருக்கு. அப்ப கூட விடலையே, அதோட சேர்த்து நங்கடகர டங்கடகரன்னு மூஞ்சுக்கு மேல நலங்கு வச்சிட்டு இருக்கான். பதிலுக்கு ஆப்பனண்ட்டும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் ஹீரோவா ஒரு கிடுக்குப்படி போட்டு லாக் பண்ணுவான். இந்த பைத்தியக்கார ஹீரோ அப்ப கூட அமைதியா இல்லாம ஆப்பனண்டோட உடம்பையே அப்படியே அல்லேக்கா தூக்கி ஓங்கி தாங்கி தரையோட அடிப்பாங்க. அவ்வளவுதான், மைக்கேல் பேச்சு முச்சம் இல்லாம அதே இடத்துல மயங்கிட்டான். இப்ப இவன் உயிரோட இருக்கானா இல்லையாங்கிற எந்த ஒரு தகவலும் தெரியல. ரிங்குக்கு வெளியில இந்த மைக்கேலோட மனைவி எமாவும் அவங்களோட பையன் லியோவும் பயத்துல அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவுக்கு தான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமோங்கிற கில்ட்டே உருவாகுது. என்னதான் நம்ம ஹீரோ இந்த போட்டியிலேயே ஜெயிச்சாலும் கூட அதை கொண்டாட முடியாம அந்த கில்ட்டாலேயே தலைமையில கை வச்சபடியே நம்மால ஓரத்துல உட்காந்துருவான். இந்த இடத்துல கட் பண்ணா அடுத்த சில நாட்களுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அடிச்சு போட்ட அந்த மைக்கேல் இருக்கான்ல, ஆக்சுவலா அவன் அதிகப்படியான காயம்பட்டதால இறந்து போயிட்டான் போல. சோ அவனோட கல்லறைக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நண்பா என்ன மன்னிச்சிட, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு மைக்கேலோட பொண்டாட்டியும் புள்ளையும் வந்துட்டாங்க. லியோவுக்கு நம்ம ஹீரோவை பார்த்ததுமே செம கோவம். அம்மா, இந்த ஆளுக்கு இங்க வந்தான், யோ முதல்ல வெளியில போயா, என் அப்பா உன்னாலதான் இறந்து போனாரு, நீ ஒரு கொலைகாரன்னு ஓடி வந்து ஹீரோவோட மூஞ்சிலேயே குத்துறாங்க. நம்ம ஆளால என்ன பண்ண முடியும், ஏமா என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அமைதியா அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். கட் பண்ணா இதெல்லாம் நடந்த அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறமா மார்ஷல்னு ஒரு சின்ன ஊருக்குள்ள இருக்க ஒரு கைவிடப்பட்ட கம்பெனியை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஆண்டலோன்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் உயிருக்கு பயந்து அங்க எங்கன்னு ஓடிட்டு இருக்கான். ஆனா இவன் எந்த பக்கம் திரும்பினாலுமே முகமடியை மாட்டிக்கிட்டு கையில மிகப்பெரிய வாளை வச்சுக்கிட்டு எதிரிகள் ஒரு சில பேரு இவனை சுத்து போறானுங்க. வேற வழி இல்லாம குடுகுடுன்னு பையன் மாடிக்கு ஓடி வரான். அப்ப எதிர்பாராத நேரத்துல மார்க்குங்கிற ஒரு ஆளு கையில இரும்பு வளையங்களை மாட்டிட்டு ஓடி வந்த ஆண்டலோவுக்கு ஓங்கி ஒரு குத்து. பையன் அதே இடத்துல சுருண்டு விழுந்துட்டான். அதே டைம்ல இந்த கதையோட வில்ல முன்னாடி வரான். ஏன்டா ஆண்டலோ, என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியும்னு நினைக்கிறியா? இதுக்கப்புறம் உனக்கு நரகம்னா என்னங்கிறத நான் காட்டுறேன்னு தான் ஆளுங்க மூலமா அவனை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. இந்த இடத்துல கட் பண்ணா காலையில முடியுது. இந்த கம்பெனிக்குள்ள இருந்து நைட்டு துப்பாக்கி சுடக்கூடிய சத்தம் கேட்டிருக்கும் போல. சோ இந்த விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்டோட காதுக்கு வந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக போலீஸான நம்ம கதையோட ஹீரோயினும் அவளோட கூட்டாளியான பார்க்கும் இங்க வந்திருக்காங்க. ஏற்கனவே ஒரு 3 ஏடி இங்க இருக்காங்க. ஏயா, கம்பெனி ஃபுல்லா தேடி பாத்தீங்களா? ஏதாவது தடயங்கள் கிடைச்சதா? மன்னிச்சிருங்க மேடம், நாங்க உங்களுக்காக தான் வெயிட்
பண்ணோம். சரி வாங்க தேடி பார்க்கலான்னு கையில துப்பாக்கியோட அந்த ஒட்டுமொத்த கம்பெனியவும் சல்லடை போட்டு சலிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினும் தரையில நிறைய ரத்தக்கரைகள் இருக்க விஷயத்த கவனிக்கிறா. இப்ப அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இன்னொரு அறைக்கு வரும்போது ஓபனிங் சீன்ல ஆண்டலோன்னு சொல்லப்படக்கூடிய கேங்ஸ்டரை பார்த்தோம்ல, அவனோட கூட்டாளிகள்ல 4-5 பேரை இந்த கதையோட வில்ல இருக்கா இல்லையா, அவன் ரொம்ப கொடூரமா கழுத்தறுத்தும் துப்பாக்கியால சுட்டும் கொலை பண்ணி வச்சிருக்கான். கருமம் அது கூட பரவாயில்ல, கூர்மையான வேலியோட கம்பிகள் இருக்கு இல்லையா, அதை வச்சு கையையும் காலையும் கட்டி போட்டிருக்கானுங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்த இந்த போலீஸ் டீமோட ஹெட் இவரை ஷார்ட்டா கேப்டன் மைண்ட்ல வச்சுப்போம். இறந்து போன உடல்களை மேலையும் கீழையும் பார்த்துட்டு இந்த கொலையை யார் பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார் நான் 100% அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு கொடூரமான கொலையை பண்ணக்கூடிய ஒரே ஒரு ஆளுங்க அது அந்த டிராகன் குரூப்பை சேர்ந்த ஆளுங்க மட்டும்தான். உடனே பக்கத்துல இருக்க சாமுங்கிற போலீஸ்காரன், எமி உனக்கும் அந்த டிராகன் குரூப்புக்கும் முன்னாள் பகை இருக்கு, அதுக்காக தொட்ட தொண்ணு இருக்கும், அவங்களையே எல்லா கேஸுக்குள்ளேயும் கொண்டு வராத, கண்டிப்பா இதுக்கும் அந்த டிராகன் குரூப்புக்கும் சம்மந்தமே கிடையாது. கேப்டன் நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? உடனே ஹீரோயினை தனியா கூப்பிட்டவரு, எமி என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க, டிராகன் குரூப்போட வில்லன் தான் இது எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஆதாரம் தேவை. எதுவுமே இல்லாம எடுத்தம் கௌத்தனும் ஒரு டீம் மேல பழி போட முடியாது. சோ முதல்ல ஆதாரத்தை கொண்டு வா, அப்பதான் இந்த சாமோட வாயை அடைக்க முடியும். அதுக்கப்புறமா கோவத்துல ஹீரோயினும் இந்த இடத்துல ஏதாவது தடயங்கள் இருக்கான்னு பாக்கலான்னு போகும்போது கூட்டாளியான பாருகு, ஏமா என் புள்ளைய பள்ளிக்கூடத்துல இருந்து கூப்பிடுறேன்னு சொல்லிருக்கேன், அதனால நான் உன்னை அப்புறம் பாக்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவான். அப்பதான் சடனா எமிக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணா ஹீரோவோட கையால இறந்து போன மைக்கேல் இருக்கான்ல, அவனோட புள்ளக்காரன் லியோ பேசிட்டு இருக்கான். எமி நீங்க எங்க இருக்கீங்க? உடனே நான் அனுப்புற லொகேஷனுக்கு வாங்க, ஒரு பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு வரும்போது தனியா வாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு பையன் காலை கட் பண்ணிட்டான். என்ன ஏதுன்னு புரியாம எமியும் இப்ப நேரா லொகேஷனுக்கு வந்து பாக்கும்போது பதுங்கி பதுங்கி உள்ள வந்த லியோ, நான் இவ்வளவு நாளா ஆண்டலு கூட வேலை பார்த்தேன், உங்களுக்கு இன்ஃபார்மராவும் நான் இருந்திருக்கேன், ஆனா நேத்து நைட்டு நான் பார்க்க கூடாத எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அந்த ஆண்டலோட ஆளுங்களை அந்த டிராகன் குரூப்பை சேர்ந்த வில்லன் தான் சாகடிச்சான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஒரு போலீஸ் ஜீப் வருது. இத பார்த்து பயந்த லியோவும், எமி நான் உங்ககிட்ட தனியா தானே வர சொன்னேன், என்னை ஏமாத்தி போலீஸை கொண்டு வந்திருக்கீங்கல்ல ஆளவரி குந்தாணின்னு. அந்த பையன் அந்த இடத்த விட்டு நேரா மாடிக்கு ஓடி வரான். அங்க ஏற்கனவே இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. அப்புறம் என்ன ஜம்முன்னு பைக் ஏறி அந்த இடத்த விட்டு 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடாச்சா அந்த டிராகன் குரூப்பை அழிக்கிறதுக்கு கைக்கு கிடைச்ச ஆதாரத்தையே விட்டுட்டோமேன்னு ஹீரோனுக்கு ஒரு பக்கத்துல கோவமாவும் இருக்கு, ஃபீலிங் அவருக்கு. கட் பண்ண அடுத்த நம்ம ஹீரோ படத்தோட ஆரம்பத்துல அந்த மைக்கேல் கூட சண்டை போடுறத, அவனை சாகடிச்சதுன்னு எல்லா சம்பவங்களுமே திரும்ப திரும்ப இவனோட கனவா வந்த டக்குனு இவன் தூக்கத்தை விட்டு கனமுழிக்கிறான். என்னதான் இதெல்லாம் நடந்து 2 வருடங்கள் ஆனாலும் கூட நம்ம ஹீரோவால அந்த குற்ற உணர்ச்சியில இருந்து தப்பிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம இவன் பண்ணிட்டு இருந்த அந்த MMA ஃபைட்டிங் இருக்குல்ல, அதை விட்டுமே நம்மால முழுசா வெளியில வந்த நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு இருக்குல்ல, அதையெல்லாம் கோடாரிய வச்சு உடைச்சு எடுக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளை நம்மால் பார்த்துட்டு இருக்கான். யாரு கூடயும் பெருசா பேசுறது கூட கிடையாது, எப்பவுமே தனிமை மட்டும்தான் நம்ம ஹீரோவுக்கு பிடிக்கும். அன்னைக்கான வேலையை முடிச்சுட்டு சம்பளத்தையும் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது திண்ணையில ஒரு சேரை போட்டு எம்மா உட்கார்ந்து இருக்கிறா. ஆமா நீ எதுக்காக என்ன பார்க்க வந்த? அட ஏன்பா நீ வேற, உன்னை இந்த சேட்டல் ஊருக்குள்ள தேடாத இடமே கிடையாது. ஏன் உன்னோட கோச்சு கிட்ட கூட விசாரிச்சேன், ஆனா அவருக்குமே நீ இருக்க இடம் தெரியல. சரி அதையெல்லாம் விட்டு தள்ள, உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். என் பையன் லியோ மார்ஷல்ல இருக்க கசின் வீட்டுக்கு போனான். சரி நல்லபடியா ஏதோ வேலை பாக்குறான்னு நினைச்சேன், ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு அவன் பார்த்தது போதைப் பொருளை விற்கக்கூடிய வேலை. ஒரு அம்மாவா நான் அவனை நல்லபடியா வளர்க்காம தவற விட்டுட்டேன். பிரச்சனை அது மட்டும் கிடையாது, கடைசியா லியோ எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பி வச்சான், நீயே இதை கேளு. அம்மா நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேமா, தயவு செஞ்சு நீங்க மட்டும் தான் எங்களை எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும்னு ரொம்ப பயத்தோட ஒரு வாய்ஸ் அனுப்பியிருக்கான். இதை கேட்டு முடிச்ச ஹீரோவும், ஒரு நிமிஷம் இருங்க, உங்க பையன் தொலைஞ்சு போயிட்டான், இப்ப அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? யோ நீதானே லியோவோட அப்பாவை கொன்ன? அப்படி பார்க்கும்போது அவரோட இழப்புக்கு நீ நன்றி தெரிவிக்கிற விதமா என் பையனை நீதான் தேடி கண்டுபிடிக்கணும். சரி போலீஸ் கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? ஆனா அவங்க பெருசா எந்த நடவடிக்கையும் எடுக்கிற மாதிரி தெரியல. இப்ப ஹீரோவாலையுமே நம்ம எம்மா கேட்கக்கூடிய உதவிய பண்ண மாட்டேன்னு சொல்ல மனசு இல்ல. ஏன்னா இவனுக்குள்ளயுமே மைக்கேலை கொன்னுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு லியோவை காப்பாத்தினா மட்டும்தான் உண்டு. அந்த ஒரே காரணத்தாலேயே ஹீரோ இந்த வேலையை பாக்குறதுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். அப்ப உடனே எம்மாவும், என் பையனோட கசின் தங்கி இருந்த வீட்டு அட்ரஸ் நான் கொடுக்குறேன், நான் உனக்கு கால் பண்ணி விசாரிச்சேன், ஆனா அவன் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லல, ஆனா உன்னை பார்த்தா கண்டிப்பா அவன் சொல்லுவான். அப்புறம் இதை உன் கையிலேயே வச்சுக்கோ, எப்பவுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்னு ஒரு பிரேஸ்லெட்டையும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இங்க இருந்து நம்ம ஹீரோ பைக் எடுத்துக்கிட்ட நீண்ட தூரத்துக்கு டிராவல் பண்ணி ஒரு வழியா அந்த மார்ஷல் சிட்டிக்குள்ள வந்துட்டான். எம்மா கொடுத்த அந்த கசினோட வீடு இருக்கு இல்லையா, அந்த லொகேஷன் இதுதான். நேரா அங்க இருக்க ஒரு வாண்டு பயல பார்த்து, டேய் நீ இந்த ஊரை சேர்ந்த ஆளா? ஆமா. இப்ப என்ன அதுக்கு? தோ அங்க நிக்குது பாத்தியா, அது என்னோட வண்டி, எனக்கு அதான் உலகமே. நான் திரும்ப வர வரைக்கும் அந்த வண்டியில ஒரு தூசு கூட படக்கூடாது. ஒருவேளை வண்டிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு உங்க எல்லாரையும் வகுத்து கட்டிடுவேன்னு கொண்டு வந்த ஹெல்மெட்டை கொடுத்துட்டு நம்மால நேரா கசினோட ரூம்க்கு வராங்க. ஆனா பாருங்க கதவு ஏற்கனவே திறந்திருக்கு. அங்க இருக்க டிவி டேபிள்னு எல்லாமே சின்ன பின்னமா உடைக்கப்பட்டிருக்கு.
இருக்கு. சொல்ல போனா இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய கலவரமே நடந்த மாதிரி இருக்கு. அப்ப திடீர்னு யாரோ ஒரு ஆளு நம்ம ஹீரோ மேலேயே துப்பாக்கி வைக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோயினான எமி. டேய் என்ன நீயும் இந்த டிராகன் குரூப்பை சேர்ந்த ஆளா? எது டிராகனா? ஏமா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? இந்த பாரு நான் லியோவோட அம்மா அனுப்பி வச்ச ஆளு. அவங்க தான் பையன் காணோன்னு என்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லி உதவி கேட்டாங்க. அதுக்காக தான் இங்க வந்தேன். அப்ப ஹீரோயினோட ஹைட்ட பாருங்களேன். நம்மால பணம் பாரு மாதிரி அவ்வளவு ஒசரத்துக்கு இருக்கான். ஆனா எமியோட ஹைட் வெறும் இடுப்பளவுக்கு தான் இருக்கு. இப்ப ஹீரோ கெட்டவன் இல்லங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே டைம்ல ஹீரோயினும் இந்த பாரு நான் ஒரு போலீஸ்காரை இப்படி சொல்லிட்டு அங்க உடஞ்சு போயிருக்க ஒரு சில போட்டோக்களை பார்க்கும்போது அதுல இந்த லியோ இருக்கான் இல்லையா, அவனோட கேர்ள் ஃபிரெண்டோட ஒரு போட்டோ இருக்கு. எதுக்கும் இருக்கட்டுமேனு அந்த போட்டோக்களை இடுப்புல வச்சுப்பா. அதுக்கப்புறமா கீழே வந்து அந்த வாண்டு பசங்க கிட்ட, ஏன்டா டேய் 47வது நம்பர் ரூம்ல லியோவோட கசின் ஒருத்தன் குடி இருந்தானே, அவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அதுவா 2 நாளைக்கு முன்னாடி அவன் வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான அடிதடி சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்துல இருக்க ஆளுங்க தான் அவனை ஸ்டார்லைட்னு சொல்லப்படக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. இப்ப ஹீரோயின் நேரா அங்க கிளம்பும் போது பின்னாடியே ஹீரோவும் வரான். யோ யாரியா நீ? எதுக்கே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்க? வேணும்னா உன் நம்பரை கொடுத்துட்டு போ. லியோ சம்பந்தமான தகவல் கிடைச்சா நானே உனக்கு கால் பண்றேன். ஐயோ அதெல்லாம் வேலை கேட்காது. அந்த பையன் இல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த பாரு நீ நினைக்கிறத விட இது பெரிய பிரச்சனை. இதுக்கப்புறம் என்ன ஃபாலோ பண்ணாத, அதான் உனக்கு நல்லதுன்னு கார் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறா. ஆனா ஹீரோ விடுற மாதிரியே இல்லையே. பைக் எடுத்துக்கிட்டு இவனும் ஃபாலோ பண்றாங்க. கட் பண்ணா அடுத்து வில்லனை காட்டுறாங்க. தான் அடியாளுங்களை பார்த்த, டேய் என்னடா ஆச்சு? நீங்க அந்த லியோவை தேடி கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? தலைவரை மன்னிச்சிருங்க, இப்போ வரைக்கும் அவன் எங்க இருக்காங்கிற எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைக்கல. இந்த பாரு உங்க காரணங்களை கேட்கறதுக்காக நான் இங்க முதலாளியா இல்ல. எப்படியாச்சும் இன்னும் ஒரே நாளைக்குள்ள நீங்க அந்த லியோவை பிடிச்சாகணும். ஒருவேளை அவன் மட்டும் போலீஸ் கிட்ட வாயை திறந்தான் நம்ம எல்லாருக்கும் களி கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்க ஒரு கண்டெய்னர் கதவை திறக்கும் போது உள்ள ஆண்டலும் இருக்கா இல்லையா, அவன ஒரு அடியாளு பொழந்து கட்டிட்டு இருக்கான். என்னப்பா நீ தான் இந்த மார்ஷலோட பெரிய கேங்ஸ்டரா இருந்த, அதெல்லாம் பழைய கதை. ஆனா இப்ப நான் வந்ததுக்கு அப்புறமா உன் பேரும் புகழும் இனிமே எனக்கு சொந்தம். சரி சுத்தி வளைக்காம நேரா விஷயத்துக்கு போறேன். உங்ககிட்ட 1 டன்னுக்கு மேல கஞ்சா இருக்கு, கூடவே 16 கிலோவுக்கு கொக்கைன் வேற வச்சிருக்க. ஒழுங்கா அது எல்லாமே எங்க இருக்குன்னு என்கிட்ட சொல்லிட்டா போதும், உன்னை அமைதியா விட்டுருவேன். அப்படி இல்லன்னு வை உனக்கு தான் ஆபத்து. ஆனா ஆண்டலும் அதையெல்லாம் கேட்காம கெட்ட கெட்ட வார்த்தையில இந்த வில்லனை திட்டிட்டு இருக்கான். சிரிச்சுக்கிட்டே வில்லனும், என்னப்பா சொன்னா கேட்க மாட்டியா? சரி உனக்காக ஒரு குறும்படத்தை வச்சிருக்கேன்னு ஆண்டலோட ஃபேமிலியே இந்த பைத்தியக்காரன் டார்ச்சர் பண்ணிருப்பான் போல. அது சம்பந்தமான வீடியோக்களை காட்டுவான். ஏன்பா உன்னோட மூத்த பொண்ணு, அவளுக்கு என்ன ஒரு 15 வயசு இருக்குமா? சிக்குன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருக்கலாம். என் பசங்க எல்லாம் வெறியில இருக்கானுங்கடா. ஒழுங்கா இருக்கிற இடத்த சொல்றியா? அப்படி இல்லன்னா உன் குடும்பத்தோட வாழ்க்கையவே அழிக்கவா? என்னதான் இந்த ஆண்டலோ கேங்ஸ்டரா இருந்தாலும் கூட இவனுக்கு தான் குடும்பத்து மேலயும் அக்கறை இருக்கு. சோ அதனாலேயே தயவு செஞ்சு என் குடும்பத்தை எதுவும் பண்ணாதன்னு கெஞ்சி அழுதுட்ட. சரக்கு இப்ப ஹார்பர்ல 32வது கண்டெய்னருக்குள்ள இருக்குன்னு எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லிடுவான். அடுத்த ஹீரோயின் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருப்பாங்கல்ல. ஆக்சுவலா இவளுக்கு முன்னாடியே அங்க நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த வாண்டு பசங்க சொன்னது உண்மையா போச்சு. நம்ம லியோவோட கசின் இருக்கால, அவன் ஐசியூல ரொம்ப சீரியஸா இருக்கான். டாக்டர்ஸ் யாருமே என்ன பார்க்க விடல. ஒரு நிமிஷம் கடுப்பான ஹீரோயினும், ஏயா உங்ககிட்ட தெளிவா தானே சொன்னேன் என் கூட வராதன்னு. சரி இந்த அளவுக்கு நீ அந்த லியோவை எதுக்காக தேடிட்டு இருக்க? அப்பதான் வேற வழி இல்லாம லியோவோட அப்பாவை கொன்ன ஆள் நான் தான். நான் ஒரு முன்னாள் MMA ஃபைட்டரா இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்ச்ல அளவுக்கு அதிகமான கோவத்தால அவனோட அப்பாவை நான் கொன்னுட்டேன். இப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்கிற விதமா நான் இந்த லியோவை கொண்டு போனாதான் எனக்குள்ள இருக்க கில்ட்டும் சரியாகும். ஹீரோனுக்குமே ஹீரோவோட நிலைமை புரியுது. அதனால 2 பேருமே மருத்துவமனைக்குள்ள போறாங்க. இதே டைம்ல அந்த வில்லனோட அல்லக்கைங்க இருக்காங்கல்ல, அந்த பயலுங்க சும்மா இல்லாம நம்ம லியோவோட போட்டோவை ஊரு ஃபுல்லா ஒட்டி வச்சு இவனை யார தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு 8 லட்சம் ரூபாய் பரிசு தொகைன்னு ஒரு பெரிய பணத்தொகையை வைக்கிறானுங்க. கட் பண்ண அடுத்த மருத்துவமனைக்கு வந்த ஹீரோயினும் கசின் கிட்ட பேசலான்னு பாக்குறா. அதே டைம்ல வெளியில இருக்க டாக்டரை பாருங்களேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூர்க்கத்தனமா யாரையும் அட்டாக் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. பேஷண்டோட 6 விரல்கள் உடைக்கப்பட்டிருக்கு. ஏன் நுரையீரல்ல ஓட்ட, உடம்புல 3ஆம் நிலைக்கான தீ காயங்கள், விலா எலும்பு உடஞ்சு போச்சு, இடுப்பெலும்பு நெளிஞ்சு போச்சுன்னு எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோயினும், இந்த பாரு என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் லியோவை அந்த ஆண்டலோ டீமுக்குள்ள அனுப்பி வச்சேன். எனக்கு ஒரு இன்ஃபார்மராவும் அவன் வேலை பார்த்தான். ஆனா இப்ப உன் கசின் ஆபத்துல இருக்கான். நீ மட்டும் லியோ இருக்க இடத்த சொல்லல அப்படின்னா அவன் பெரிய ஆபத்துல மாட்டிப்பான். பதிலுக்கு கசினும், சத்தியமா சொல்றேன் எனக்கு லியோ இருக்க இடம் எங்கன்னு தெரியாத. உடனே ஹீரோயினும் தான் கொண்டு வந்த அந்த லியோவோட கேர்ள் ஃபிரெண்ட் போட்டோ இருக்கு இல்லையா, அதை காட்டி, இந்த பிள்ளை உனக்கு தெரியுமா? தெரியும், இது லியோவோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். ஆனா இவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாதே. ஒரு நிமிஷம் இருங்க, இவளுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளோட பேரு ஃபாரா. இப்ப அவ ஒரு கிளப்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான. அட்ரஸ் மட்டும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அடுத்த நேரா வெளியில வரும்போது கருப்பு காஸ்டியூம்ல 2 பேரு வாசல் கிட்டயே நிக்கிறானுங்க. கடுப்பான ஹீரோயினும், ஏண்டா டேய் நீ இந்த டிராகனோட அல்லக்கை தானே, இங்க என்ன உனக்கு புடுங்குற வேலையா? அட என்ன மேடம் சும்மா கோச்சுக்கிறீங்க, நாங்க லியோவோட ஃப்ரெண்டு, அவன் எங்க இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு விசாரிக்க தான் நாங்களும் இங்க வந்தோம். டேய் நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்கன்னு திட்டி விட்டுருவா. அப்ப அந்த அடியாளுங்க வாயை மூட்டு போக வேண்டியதானே. பேச்சு வாக்கல, எமி உன்னோட அண்ணனை கேட்டதா சொல்லுன. அவசரப்பட்டு அந்த பைத்தியக்காரன் ஒரு வார்த்தையை விட்டுருவான். ஆம்படுதாங்க. இதை கேட்டு கடுப்பான நம்மாளு கையில ஒரு இரும்பு லத்திய வச்சுக்கிட்டு அந்த அடியாளுங்க 2
பேரையும் போட்டு பொலன்னு பொழுகுறா. இவ அடிக்கிற வேகத்துக்கு இன்னும் 2 அடி அடிச்சா போதும் அல்பாயுசுல பைபிள்ளைங்க மேலேயே போயிடுவானுங்க. நல்ல வேலை கரெக்டா உள்ள வந்த ஹீரோவும், அடியே நீ இதுக்கு மேல அடிச்சா அவனுங்க செத்துருவானுங்க, ஏலே கமலாட்டி நீ இதுக்குடா என்ன பிடிச்சன்னு இவனுங்க அடிக்க வராங்க. கட் பண்ணா அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் மருத்துவமனைக்கு வெளியில அவசரப்பட்டு அந்த 2 அலக்கைங்களை அடிச்சதால இந்த விஷயம் கேப்டனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏமா உனக்கு என்ன பைத்தியமா? பொதுமக்கள் மத்தியில நீ இதுக்காக அந்த 2 பேரையும் அடிச்ச? சார் அவங்க என்ன தப்பா பேசினாங்க. ஏமா இதெல்லாம் ஒரு காரணமா? தப்பா பேசினாடி என்ன பண்ணணும்? விளங்க மாட்டி ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்திருக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. இந்த பாரு உன் மேல இப்ப கம்ப்ளைண்ட் இருக்கு, அது சரியாகிற வரைக்கும் உன்னோட பேட்சையும் கண்ணையும் கொடுத்துட்டு போ. ஒரு கோவத்தோட அங்க இருக்கிற சாம பார்த்து முறைச்சிட்டு நேரா வெளியில வரும்போது அங்க பார்க்க உட்கார்ந்துருக்கான். டேய் நான் வெளியில போனதுக்கு அப்புறமா இந்த கேஸ் சம்பந்தமான டீடைல்ஸ நீ தான் எனக்கு கொடுக்கணும். எதுக்கு? அந்த கேப்டன் நடத்தி எனக்கு பால் ஊத்துறதுக்கா? இந்த பாரு கண்டிப்பா இந்த கொலையெல்லாம் பண்ணது டிராகனோட டீம்னு எனக்கும் தெரியும். ஆனா கேப்டனை மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது. அடுத்து என்ன பண்ண போறோம்னு தெரியாம குழப்பத்தோட ஹீரோயினும் வெளியில வரும்போது கரெக்டா ஹீரோ அங்க நிக்கிறான். எப்பாடே ஏற்கனவே என்ன டிஸ்மிஸ் பண்ணிருக்கானுங்க, தேவையில்லாத எதையும் என்கிட்ட பேசாத. அட பரவாயில்ல விடுங்க ஏமி, இப்பதான் உங்ககிட்ட இழக்கிறதுக்கு எதுவும் இல்லல்ல, வாங்க யார பார்த்தும் பயப்பட தேவையில்லை, நேரா நம்ம கிளப்புக்கு போலாம். கிளப்புக்கு போயிட்டா மட்டும் நீ அப்படியே கிழிச்சிருவ. என்னடே அந்த கிளப்ப பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உள்ள படு பயங்கரமான பவுன்சர் இருப்பானுங்க, போலீஸால அங்க போகவே முடியாது. அட நீங்க தான் இப்ப போலீஸே கிடையாதுன்னு ரொம்ப யதார்த்தமா பேசிட்டு இருக்கான். இதே டைம்ல ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்டுக்கு கீழே இந்த வில்லனோட அடியாளுங்க லியோ சம்பந்தப்பட்ட நோட்டீஸ் இருக்குல்ல அதை கொடுத்துட்டு இருக்கானுங்க. இத அதே பில்டிங்கோட மாடியில இருந்த நம்ம லியோவும் பாத்துட்டு இருக்கான். அங்க இருக்க தான் கேர்ள் ஃபிரெண்ட் அலீனாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு, பாத்தியா நிலைமை கைமீறி பிடிச்ச, எப்படியா இருந்தாலும் அந்த டிராகனோட ஆளுங்க என்ன கண்டுபிடிக்க போறாங்க, என் கதையும் முடிக்க போறாங்க. சரி சரி லியோ பயப்படாத, நான் உன் கூட துணையா இருக்கேன்னு கட்டி பிடிச்சு பாச மலையை பொழியறா. கட் பண்ண அடுத்த இப்ப நம்ம ஹீரோயின் கசின் கொடுத்தா இந்த கிளப்புக்கு வந்துட்டாங்க. கண்ணு கட்டுற தூரத்திலேயே நம்ம அலீனா இருக்கா இல்லையா, அவளோட அக்கா கறியும் அங்க இருக்க பார்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. டே ஹீரோ நீ இங்கே வெயிட் பண்ண, நான் போய் பேசிட்டு வரேன்னு நேரா பக்கத்துல வந்த ஹீரோயினும், ஹாய் ஃபாரா ஒரு நிமிஷம் இருங்க, என்ன உங்களுக்கு தெரியுமா என்ன? ஒன்ன தெரியாத, ஆனா உன் தங்கச்சி அலீனா எனக்கு தெரியும், அவ லியோ கூட தானே இருக்கா, இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? இல்ல என்ன மன்னிச்சிருங்க, நீங்க ஏதோ ஒரு தப்பான ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாரா கொஞ்சம் சொல்றத கேளு, அவங்க 2 பேருமே ஆபத்துல இருக்காங்க, என்னால மட்டும்தான் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். ஆனா ஃபாராவுக்கு இவங்க பேச்சுல நம்பிக்கை இல்ல, சோ உடனே அங்க இருக்க பவுன்சர்ஸ கூப்பிட்டுருவா. அப்ப குறுக்க வந்த ஹீரோ, சார் நாங்க சும்மா பேசிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் டைம் கொடுத்தா நாங்க ஃபாரா கிட்ட பேசிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுவோம். ஆனா அந்த மொட்டை பையன் சும்மா இல்லாம, பாய்ஸ் இங்க ஒருத்தன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு கோத்து விட்டுருவாங்க. யோ நான் எங்கேயா பிரச்சனை பண்ண, நான் சும்மா பேசிட்டு தானே இருக்கேன். ஆனா அந்த மொட்டை எதையுமே கண்டுக்கல. பவுன்சர்ஸ் வச்சு நம்ம ஹீரோயின் 2 பேரையும் லெஃப்ட் ரைட்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கான். கர்மம் அது கூட பரவாயில்லைங்க, நம்ம ஹீரோ இருக்கால ஒரு அடி கூட திரும்ப அடிக்கல. கிளப்புக்கு வெளியில 2 பேரையும் தூக்கி போட்டு உதன்னு உதைக்கிறானுங்க. டேய் நீ என்ன பெரிய புடுங்கியா தக்காளி, இன்னொருக்க மட்டும் நீ உள்ள வந்த உனக்கு கண்டிப்பா பால் கன்ஃபார்ம் சொல்லிட்டு பவுன்சர்ஸ் எல்லாம் உள்ள போயிடுவானுங்க. அப்பதான் எம்மா கொடுத்து விட்ட அந்த பிரேஸ்லெட்டை நம்ம ஹீரோ கவனிக்கிறான். இப்படியாச்சும் லியோவை கண்டுபிடிக்கணுங்கிற கோவம் வேற. சோ ஜாக்கெட் எல்லாம் கழட்டி போட்டுட்டு நம்ம ஹீரோனோட பேச்ச கூட கேட்காம தலைவன் மறுபடியும் உள்ள வராங்க. பவுன்சர்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோவை முன்ன மாதிரி ரொம்ப அசால்ட்டா அடிச்சு போடலாம் தான் நினைப்பானுங்க. ஆனா இந்த முறை தலைவன் இப்ப ஆக்ஷன் மோடுக்கு போயிட்டான். எவன் வந்தாலும் சரி பாரபட்சமே கிடையாது, லெஃப்ட் ரைட்னு. ஏன் அந்த இடத்துல கூட ஆளை அடிச்சு பறக்க விட்டுட்டு இருக்கான். ஒரு சில பேரு பாட்டில் சவச்சு கூட அடிப்பானுங்க. இங்க எவ்வளவு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, ஆனா அந்த அடியால ஒருத்தன் ஹீரோவோட மூஞ்சிலேயே பெப்பர் ஸ்ப்ரே அடிக்க பாக்குறாங்க. அடுத்து படிக்கட்டுல ஓடி வந்தவனுக்கு பாடையை கட்டிட்டு கிளப்புக்குள்ள இருக்க ஃபாராவை பிடிக்கலான்னு பார்த்தா ஹீரோ அளவுக்கு உடம்புல ரொம்ப பல்கா 2 அடியாளுங்க உள்ள வரானுங்க. இங்கதான் சண்டையே சூடு பிடிக்குது. ஆக்சுவலா இந்த ஒரு பர்டிகுலரான ஃபைட்டை மட்டும் சிங்கிள் ஷாட்ல எடுத்திருப்பானுங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கும், ஒண்ணுக்கு சலைச்சதில்ல. ஆனா சண்டையோட முடிவுல ஹீரோவை எதிர்த்த எவனும் பொழைச்சதில்ல. என்னதான் மொத்த அடியாளுங்க கதையை முடிச்சாலும் கடைசி நிமிஷத்துல இந்த கிளப்போட ஓனர் இருக்கால, அவன் ஹீரோவோட முதுகுல துப்பாக்கி வைக்கிறாங்க. நல்ல வேலையா அப்ப உள்ள வந்த ஹீரோயின் தாங்கிட்ட வந்த கேமிங் விளையாடக்கூடிய துப்பாக்கி வச்ச ஓனரோட தோள்பட்டையிலேயே இறக்கிட்டா. உண்மையான தோட்டாக்களால எந்த அளவுக்கு காயப்படுவாங்களோ அதை விட பாதி அளவு தான் இந்த தோட்டாக்களால காயம் ஏற்படும். அதனால ஓனரோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அதுக்கப்புறமா ஃபாரா கிட்ட தான் யாரு ஹீரோ யாருன்னு எல்லா உண்மைகளையும் சொல்லி ஒரு வழியா லியோ இப்ப எங்க ஒளிஞ்சிட்டு இருக்காங்கிற உண்மையை நம்மால தெரிஞ்சுக்கிட்டா. அடுத்து கிளப்பை விட்டு வெளியில வந்ததுமே ஃபாராவோட அம்மா இப்ப ஊர்ல இல்ல. அதனால லியோவும் அலீனாவும் அந்த அபார்ட்மெண்ட்ல தான் தங்கி இருக்காங்க. அப்படின்னா இப்பவே போலாமா? இல்ல இரவு நேரத்துல அது ரொம்ப ஆபத்து, சோ காலையில விடிஞ்சதுக்கு அப்புறமா போய்க்கலாம். உனக்கு வேற காயம் நிறைய பட்டிருக்கு, முதல்ல அதுக்கு மருந்து போடலான்னு பீச் ஓரத்துல ஒரு ஹோட்டலை பிடிக்கிறாங்க. நம்ம ஆளு சட்டையை கழட்டினதும் போதும் 6 பேக்க பார்த்ததுக்கே நம்ம ஆளு ஜொல்லு ஊத்திட்டு இருக்கா. கடல் தண்ணியை விட இவ ஜொல்லு அதிகமா இருக்கும் போல.
அப்படியே பேச்சு வாக்கல, ஏப்பா உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட்லாம் யாரும் கிடையாதா? இல்லையே, நான் இப்போ வரைக்கும் சிங்கிள் தான். ஆமா உனக்கு? எங்க, நான் ஒரு போலீஸ்காரியாச்சே, என்கிட்ட லவ் சொல்ல கூட எவனுக்கும் தைரியம் கிடையாது. ஆமா எதுக்காக ஹாஸ்பிட்டல்ல நீ அந்த அடையாளங்களை அவ்வளவு கோவமா அடிச்ச? அது ஒரு பழைய கதை. சின்ன வயசுல இருந்தே நானும் என்னோட அண்ணனும் அந்த டிராகனோட ஆளுங்க இருப்பிடத்துல தான் வளர்ந்தோம். ஆனா அவங்க பண்ண எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல. சோ என்னோட அண்ணன் சின்ன பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். இத பார்த்து கடுப்பானவில்ல, இப்படி எல்லாம் பண்ணாதானே என் அண்ணனை எச்சரிச்சான். ஆனா என் அண்ணன் அதை கேட்கவே இல்ல. சோ அந்த கோவத்தாலேயே நைட்டோட நைட்டா என் அண்ணனை கொண்டு போய் சேர்ல கட்டி போட்ட உயிரோட நெருப்பு வச்சு எரிச்சிட்டானுங்க. கூடவே அதை எனக்கு வீடியோவை கூட அனுப்பி வச்சாங்க. அப்பதான் இறந்து போனது என் அண்ணங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்தது. எப்படியாச்சும் அந்த டிராகன் ஆளுங்களை பழி வாங்கணும்னு முடிவெடுத்தேன். அதுக்காக தான் இந்த போலீஸ் வேலைக்கு கூட வந்தேன். என் அண்ணன் இறந்து போன அந்த சம்பவத்துக்கு அப்புறமா வில்ல இந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டான். ஆனா இப்பதான் திரும்ப வந்திருக்கான். தலைவி ரொம்ப ஃபீல் ஆயிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறா. அது மட்டும் கிடையாது, படக்குன்னு ஹீரோ கிட்ட வந்தவ நீயும் நானும் சம்பவம் பண்ணலாமா? ஏன்னா நான் மன ரீதியா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கேங்கிறாங்க. ஏமா தாயே அவசரப்படாத, நான் உனக்கு ஓகேவே சொல்லலையே. இந்த பாரு, நாளைக்கு லியோவை தேடி போகும்போது அந்த வில்லன் கையில சாகிறதுக்கான வாய்ப்பு கூட அதிகம். அதனால இந்த நல்ல நேரத்தை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஏன் என்ன உனக்கு பிடிக்காதா என்ன? சிரிச்சுக்கிட்டே ஹீரோவும் பிடிக்கும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சுட்டானுங்க. அடுத்து இதே டைம்ல வில்லனை காட்டுறாங்க. இந்த ஊருக்குள்ள ஆண்டலோவுக்கு சப்போர்ட்டா இருந்த மத்த கிரிமினல்ஸ் இருப்பாங்கல்ல, அதுல ஒரு பெரிய கேங் லீடரை கூப்பிட்டுருக்கான். யோ வில்லா, நீ பண்ணிட்டு இருக்கிறது பெரிய தப்பு. ஆண்டலோக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. டேய் அந்த ஆண்டலோவையே நான் தாண்டா பிடிச்சு வச்சிருக்கேன். இந்த பாரு, இப்ப அந்த ஆண்டலோவோட ஒட்டுமொத்த சரக்கும் என் கிட்ட இருக்கு. எனக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே, இதுக்கப்புறம் எந்த சரக்கு கைமாறினாலும் முதல்ல ஏன் மூலமா தான் அது நடந்தாகணும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நான் தான் இனிமே உங்க எல்லாருக்கும் பாஸ். என்ன சரக்க நீங்க வித்தாலுமே அது எங்க பேர்ல தான் சேல்ஸ் ஆகணும். என்ன இந்த டீலுக்கு ஓகேவா இல்லையா? பதிலே பேசாம வந்த கிரிமினல் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப இவனுங்க அடைச்சு வச்சிருக்க அந்த ஆண்டலுவை வெளியில கொண்டு வரானுங்க. ரெண்டு கையிலையும் சங்கிலிய மாட்டி விட்டு மறுபக்க முனைய அங்க இருக்க ரெண்டு பைக்லயும் மாட்டி விட்டானுங்க. படு வேகத்துல வண்டியை ஓட்டி அந்த சங்கிலியை பிடிச்சு இழுக்கும் போது ஆண்டலோவோட கையில தான் சங்கிலி மாட்டப்பட்டிருக்குல்ல, அதனால அந்த பையனோட கை ரெண்டுமே பிஞ்சுக்கிட்டு வந்துருங்க. இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா கிரிமினலுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகுது. அதனாலயே இந்த வில்லசனோ டீலுக்கு சரின்னு சம்மதிக்கிறான். கட் பண்ண அடுத்த இந்த போலீஸ்கார கேப்டன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. என்னன்னு, கிளப்ல நம்ம ஹீரோவும் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த பஞ்சாயத்தை வீடியோ கிளிப்பிங்ஸ பார்த்ததும் போதும் ஏப்பா நாம தான் இவளோட பேட்சையும் கண்ணையும் வாங்கிட்டோமே, அப்புறம் என்ன அதிகாரத்துல இவ போய் சண்டை போட்டுட்டு இருக்கா? அது கூட பரவாயில்ல, யார் அந்த கருப்பு காண்டாமிருகம் அட் அ டைம்ல 10-15 பேரை புரட்டி எடுக்கிறான். இந்த பாருங்க, உடனே நீங்க அந்த ஹீரோயினையும் அப்புறம் அந்த ஹீரோவையும் தேடி கண்டுபிடிங்கன்னு டிபார்ட்மெண்ட்ல ஒரு உத்தரவு கொடுக்குறான். அது மட்டும் கிடையாது, அந்த வீடியோ ஃபுட்டேஜோட எண்டுல நம்ம ஹீரோயின் ஃபாரா கிட்ட போய் பேசிருப்பால, அதை பார்த்து கேப்டனுக்குமே டவுட். சோ ஃபாராவை கூப்பிட்டு விசாரிக்கலாங்கிற முடிவுக்கு வரான். இப்ப இவங்க பேசின எல்லாத்தையுமே அங்க நின்னுகிட்டு இருந்த பார்க்கும் பார்த்திருப்பான். சடனா தனியா வந்தவன் யாரோ ஒரு ஆளுக்கு கால் பண்ணி இது எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை இவன் போலீஸ் டீமுக்குள்ளேயே இருந்த அந்த வில்லனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கானோ என்ன ஏதுங்கிறது தெளிவா தெரியல. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோயின் ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி காலையில விடிஞ்சதுமே லியோ தங்கி இருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. டே கதவை திறடா கம்னாட்டி, நான் தான் எமி வந்திருக்கேன். ஆரம்பத்துல இவளை பார்த்து சந்தோஷப்பட்டவன் பக்கத்துல இருக்க ஹீரோவை பார்த்து, ஆமா இந்த ஆளு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? உங்க அம்மா தான் அனுப்பி வச்சிருக்காங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்ப. கட் பண்ணா இன்னொரு பக்கத்துல இப்ப அந்த வில்ல இருக்கா இல்லையா, அவனுக்கு ஒரு போன் கால் வருத. அட்டன் பண்ணி பேசினவன் லியோ எங்க இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நம்ம ஆளுங்க எல்லாரையுமே அந்த இடத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே தெரியாத ஹீரோயின் லியோவையும் அலினாவையும் கூட்டிட்டு அபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில போலான்னு பார்த்தா இந்த வில்லனோட ஆளுங்க எக்கச்சக்கமான பைக்ல இங்க வந்திருக்கானுங்க. ரைட்ரா, முன்வாசல் வேலைக்கு ஆகாது, வாங்க பின்வாசல் வழியா போயிடலான்னு 4 பேரும் நாக்கு தள்ள ஓடுறானுங்க. ஆனா கொடுமைக்கு என்ன, பைக்ல வந்த 2 அடியாளுங்க நம்ம ஆளுங்க ஓடி போற விஷயத்த பாத்துட்டானுங்க. அப்ப ஹீரோ மீதி 3 பேரையும் அனுப்பி வச்சுட்டு ஏதோ காண்டாமிருக மாதிரி காட்டுத்தனமா ஓடி வந்து பைக்ல வந்த 2 அடியாளுங்க மேல ஓங்கி ஒரு முட்டு. அவ்வளவுதாங்க, 2 பேரும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பறந்துருவானுங்க. அப்பாடான்னு பெருமூச்சு கூட விடல. பார்த்தா பின்னாடி இன்னும் நிறைய பேர் ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறானுங்க. உயிருக்கு பயந்து நம்மளால அங்க இருக்க ஒரு கட்டடத்துக்கு மேல ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா பின்னாடியும் எதிரிங்க, முன்னாடியும் எதிரிங்க. சரி கீழே குதிச்சு தப்பிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் எதிரிகள். ஹீரோவுக்கு என்ன தோணும், சரி இன்னைக்கு நமக்கு பால் கன்ஃபார்ம் பண்ணி கண்ணை முடிப்பான். ஆனா அப்பதான் கடவுள் மாதிரி அந்த இடத்துக்கு நிறைய போலீஸ்காரங்க வராங்க. வந்த எதிரிகளோட கண்ணுல பெப்பர் ஸ்ப்ரேவை அடிச்சு விட்டு நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. கூடவே ஹீரோயின் லியோ அப்புறம் அலினா கூட இங்கதான் இருக்காங்க. மொத்த பேரும் பாதுகாப்பா திரும்ப ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. உண்மையை சொல்லணும்னா ஃபாரா இருக்கா இல்லையா, அவதான் லியோ எங்க இருக்காங்கிற விஷயத்த சொல்லி போலீஸ் மூலமா ஹெல்ப் பண்ணிருக்கா. அப்பதான் எமி அங்க இருக்க ஃபாராவையும் அலினாவையும் பார்த்து, நீங்க எங்க இருக்க கூடாது, உங்களை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போறேன்னு ஒரு போலீஸ் மூலமா அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த கேப்ல நம்ம ஹீரோவும் அந்த
லியோவும் ஒன்னா உட்கார்ந்துருப்பாங்க. உடனே லியோவும், நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, இதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஆனா அதுக்காகலாம் எங்க அப்பாவை கொண்டதை என்னால மறக்க முடியாது, உங்களை மன்னிக்கவும் முடியாது. அப்பதான் ஹீரோ, இந்த பாரு, நான் சின்ன பையனா இருக்கும்போது சரியா உன்னோட வயசுல என் அப்பாவை நான் இழந்தேன். அப்ப எனக்கு பாக்குற எல்லார் மேலயும் பயங்கரமான கோவம். அந்த கோவத்தை சரியான பாதையில கொண்டு போறதுக்காக தான் நான் குத்துச்சண்டை போட்டியை கூட தேர்ந்தெடுத்தேன். இப்போ உன்னால என் மேல இருக்க வெறுப்பை குறைக்க முடியலனாலும் கூட நீ சரியான பாதையை தேர்ந்தெடுக்கும் போது கண்டிப்பா என்ன ஒரு நாள் நீ மன்னிப்ப. அப்ப கரெக்டா உள்ள வந்த கேப்டனும் மத்த போலீஸும் நம்ம லியோ கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கணும் இல்லையா, அதனால பக்கத்துல இருக்க ஒரு சேஃப்டி செல்லுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா ஹீரோவுக்கு உள்ள அனுமதி கிடையாது, வெளியிலேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். இப்ப லியோ போலீஸ் கிட்ட இருக்காங்கிற விஷயம் வில்லனுக்கு தெரிஞ்சு போச்சு. சோ அந்த போலீஸ் கூட்டத்துக்குள்ளேயே இருக்க ஒரு கருப்பு ஆடுக்கு கால் பண்ணி, இந்த பாரு, நான் உனக்கு நிறைய பணம் கொடுத்திருக்கேன், எனக்காக நீ இந்த வேலையை பார்த்துதான் ஆகணும். ஆனா தலைவரே, இது ரொம்ப ஆபத்தானத, இந்த பாரு, முடிஞ்ச வரைக்கும் நீ அங்க இருக்க போலீஸ் எல்லாம் டைவர்ட் பண்ண, மீதி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப இவன் காலை கட் பண்ணதுமே இந்த பக்கத்துல லியோ கிட்ட இருந்த போலீஸும் வாக்குமூலங்களை வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த அறைக்குள்ள எமி, சாம், பார்க்னு 3 பேர் இருக்காங்க. அடுத்த ஹீரோ லியோவோட அம்மாவுக்கு கால் பண்ணி, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பையனை பாதுகாப்பா காப்பாத்தியாச்சு, நாங்க இப்ப ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கோம், இங்க விசாரணை முடிஞ்சதுமே உங்க பையனை கூட்டிட்டு நான் மறுபடியும் சேட்டலுக்கு வந்துருவேன். இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும் போதே சிட்டிக்குள்ள ஏதோ ஒரு துப்பாக்கி சூடு சத்தம் கேக்குதுன்னு ஒரு போலீஸ் டீம் இந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இதுக்கடையில லியோ எப்படி அந்த வில்லன் ஆண்டலோவோட அல்லக்கைகளை சாகடிக்கிற விஷயத்தை இவன் பார்த்தான்னு உண்மை ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆரம்பத்துல லியோ இந்த ஆண்டலோ கிட்ட அடியாளா வேலை பார்த்திருப்பான், போதை பொருட்களை வித்து கொடுக்கறது இவனோட வேலை. கூடவே அப்பப்ப நம்ம ஹீரோனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துட்டு இருப்பான். அப்போ ஒரு நாள் நைட்டு ஆண்டலோ ஒரு பெரிய கேங்ஸ்டர் கூட மீட்டிங் பண்ண போயிருக்காருங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. ஒரு ஆர்வத்துல இவன் இந்த ஆண்டலோவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு கைவிடப்பட்ட கம்பெனி வரைக்கும் வந்திருக்கான். அப்பதான் இந்த வில்லனோட அடியாளுங்க அதே கம்பெனிக்குள்ள வந்திருக்காங்க, ஆண்டலோவையும் கையங்கலமா பிடிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் ஆரம்பத்துல ஆண்டலோவோட வேலைக்காரனா இருந்த ஒரு தொப்பிக்காரன். ஆனா அவன் யாரு என்னங்கிற உருவத்தை நான் பார்க்கல. இருந்தாலும் ஆண்டலோ லாஸ்டா பேசுனதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த தொப்பிக்காரன் ஒரு போலீஸ்காரனா தான் இருக்கணும். ஹீரோயினுக்கு இதை கேட்டு செம ஷாக்கு. அப்படின்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே ஒரு கருப்பு ஆடு இருக்க, அவன் ஆரம்பத்துல ஆண்டலோவுக்கு வேலை பார்த்துட்டு கடைசியில வில்லன் கிட்ட ஆண்டலோவையே காட்டி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே சிட்டிக்குள்ள அதிகப்படியான சண்டை சச்சரவு போயிட்டு இருக்குன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் மேல கால் வந்துட்டு இருக்கு. சொல்ல போனா முக்காவாசி ஆளுங்க ஸ்டேஷனை விட்டு வெளியிலேயே போயிட்டானுங்க. இப்ப வாக்குமூலத்தை வாங்கிட்டு இருக்க ஹீரோனுக்கு வேற அங்க இருக்க பார்க் பக்கமா கண்ணு திரும்புது. கடுப்பான பார்க்கு, ஆமா இப்ப இதுக்கு என்ன பாக்குறேன், நான் காட்டி கொடுத்திருப்பேன் நினைக்கிறியா? இப்படி பேசும்போதே கூட உட்கார்ந்து இருந்த அந்த சாம் இருக்கான் இல்லையா, அந்த முட்டா பேசி ஒரு கத்தி எடுத்த சாமோட கழுத்துல இறக்கிட்டான். சோ இங்கதான் விஷயமே புரியுது, டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருந்த கருப்பு ஆடு அது வேற யாரும் கிடையாது, இங்க இருந்த சாம் தான். அடுத்து ஹீரோயினோட கழுத்தையும் அறுக்கலான்னு பாப்பான். ஆனா அவகிட்ட தான் துப்பாக்கி இருக்குமே, யோசிக்காம சாம சுட்டு கொன்னுட்டா. இந்த சத்தம் வெளியில இருக்க நம்ம கேப்டன் அப்புறம் நம்ம ஹீரோவுக்கும் கேக்குது. அது மட்டும் கிடையாது, அங்க இருக்க வாசல் கதவை எல்லாம் உடைச்சு தள்ளிக்கிட்ட வில்லனோட ஆளுங்க வேற இங்க வந்துட்டானுங்க. அப்படின்னா இங்க இருந்த போலீஸ்காரங்களை வேணும்னே பிளான் பண்ணி தான் வெளியில அனுப்பிட்ட இந்த வில்ல பயலுங்க உள்ள வந்திருக்கானுங்க. ஒவ்வொருத்தன் கையிலயும் மிஷின் கன் இருக்கு, சாரா மரியா சுட ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா நம்ம ஆளுங்க தட்டு திரும்பாரி அங்க இருக்க வாக்குமூல அறைக்குள்ள வந்து லாக் பண்ணிப்பானுங்க. கண்டிப்பா முன்வாசல் வழியா தப்பிக்க முடியாத பேக் டோர் வழியா எஸ்கேப் ஆகலான்னு கேப்டன் நேரா எக்ஸிட்டுக்கு போகும்போது அங்க வந்த வில்லன் அவரை சுட்டு கொன்னுட்டான். அதோட விட்டா பரவாயில்ல, என்னடே எமி எப்படி இருக்க, உன்னை பார்த்து என்ன ஒரு 10 வருஷம் இருக்குமா, உன் அண்ணன் எப்படி இறந்து போனானோ அதே மாதிரி இன்னைக்கு நான் உன்னையும் எரிக்க போறேன்னு பேசுறாங்க. இந்த பயலுங்க உள்ள வரக்கூடிய அதே டைம்ல சத்தமே போடாம ஹீரோ, ஹீரோயின், லியோன்னு 3 பேரும் வெளியில வந்துருவாங்க. ஒரு சேஃப்டிக்காக புல்லட் ப்ரூஃப் காஸ்டியூம் போட்டுப்பானுங்க. அப்ப ஒரு அல்லக்கை ஒரு பெரிய துப்பாக்கி வச்ச ஹீரோனை சுடுவான். நல்ல வேலை அவ உடம்புல சூட் இருக்கதால எதுவும் ஆகல. அப்ப உள்ள வந்த ஹீரோ அந்த பயலை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க. பதிலுக்கு அவனும் திரும்ப அட்டாக் பண்ண ஓடி வருவான். ஆனா நம்ம ஆள்கிட்ட இப்ப அந்த துப்பாக்கி மாட்டிக்கிச்சு. கரெக்டா குறி வச்சு காலை பார்த்து ஒரு ஷாட், அவ்வளவுதான் அந்த அடியால் கதை முடிஞ்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ட்ரிக் பண்ணி அங்கிருந்த அல்லக்கைகளை முடிச்சாச்சு. ஆனா கடைசியில மார்க் வருவான். இவன் தான் கையில இரும்பு வளையத்தை மாட்டி இருப்பானே, எடுத்த உடனே நம்ம ஹீரோவோட மூஞ்சில ஒரு குத்து. இங்க சண்டை நடக்கக்கூடிய அதே டைம்ல இந்த வில்லப்பையன் வேற ஹீரோனா புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அடுத்து ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது என்னதான் மார்க் ஒரு கிரிமினலா இருந்தாலும் கூட நம்ம ஹீரோ ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர், அதனால ரொம்ப அசால்ட்டா அந்த மார்க்கை அடிச்சு கீழே தள்ளிடுவான். ஆனா அந்த பைத்தியக்காரன் அசந்த நேரத்துல கீழே கிடந்த ஒரு கூர்மையான கம்பி எடுத்து இடுப்புல இறக்கிட்டான். கூடவே கழுத்து நரைச்சு நம்ம ஹீரோவையும் கொல்ல பாக்குறான். அடுத்த ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அங்கேயும் இதே பஞ்சாயத்து. கிட்டத்தட்ட நம்மால சாக போற நேரத்துல இவகிட்ட ஒரு இரும்பு லத்தி இருக்கும் இல்லையா, அதை டக்குன்னு வெளியில எடுத்து அந்த வில்ல பையன் கண்ணுல ஒரு ஏத்து. அது மட்டும் கிடையாது, ஏடா என் அண்ணனையும் எரிச்சல்ல, இன்னைக்கு நான் உனக்கு பால் ஊத்துறேன்னு அலேக்கா அந்த பயலை எடுத்துட்டு போய் அங்க இருக்க கட்டையோட சேர்த்து அடிப்பா. ஏற்கனவே அவன் கண்ணுல தான் கம்பி சொருவி இருக்குல்ல, கட்டையில அடிச்ச வேகத்துக்கு பின்மண்ட வழியா அந்த கம்பியே வெளியில வந்துரும். இந்த
இடத்துல வில்லன் கதை முடிஞ்சு. சரி அந்த மார்க்குக்கு என்னாச்சுன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை கொல்ல ட்ரை பண்ணிருப்பால. அப்ப தான் இடுப்புல இருந்த கம்பி எடுத்த திரும்ப அந்த மார்க்கோட கால்ல ஒரு குத்து. அம்மானு கத்துவானா அலைக்க தூக்கி சொல்லிட்டு ஒரு அடி. ஃபைனல் ஷாட்டா ஓடி வந்து கால் முட்டிய வச்சு ஒரு அடி. அவ்வளவுதான் மார்க்கோட கதையும் முடிஞ்சு. ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா லியோவை பாதுகாப்பா அவனோட அம்மா கிட்ட நம்ம ஹீரோ சேர்த்துட்டான். இது மூலமா ஹீரோக்குள்ள இருந்த அந்த குற்ற உணர்ச்சிகள் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகிற மாதிரியும் தெரியுது. அப்ப உள்ள வந்த ஹீரோயினும் என்னப்பா உன் வேலை முடிஞ்சிருச்சு, இப்ப அடுத்து என்ன மறுபடியும் சேட்டலுக்கு போக போறியா? போகணும்னு தோணுது, ஆனா உன்னை விட்டுட்டு எப்படி போறது? அதனால நான் இதே ஊர்ல ஒரு நல்ல வேலையை தேடி உன் கூடயே இருக்க போறேன்னு சொல்லுவான். அப்படின்னா ஹீரோ ஹீரோயின் இதுக்கப்புறமா சந்தோஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி காட்டி அப்படியே இந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. நான் சொன்ன கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல்.